அறம், பொருள், இன்பம். இதுல இன்பம் உறவு வைக்கிறத குறிக்குது. இந்த உறவு வைக்கிறது சலிக்கக்கூடாதுன்னு தான் விதவிதமா வாழ்க்கையை கடத்த 550க்கு மேற்பட்ட பொசிஷன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க இதுல 1% கூட உருப்படியா பண்றதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு அளந்து விடுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் பிட்டு படத்தை பார்த்து உறவு வைக்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. உண்மையிலேயே இந்த பிட்டு படம் பார்த்துட்டு உறவு வைக்கிறது நல்லதா, அதுக்கப்புறம் லைஃப் சகஜமாக போகுமா, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் பொண்ணுங்க உறவு வைக்கிறத பற்றி பேசுறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. படிப்பும் சுதந்திரமும் இதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு போகுது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. உறவு வைக்கிறோங்கிறது இலைமறை காய் போல பேசக்கூடிய விஷயம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ வெளிப்படையாக கணவன்கிட்ட இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய வீடுகளில் சரியாக உறவு வைக்காமல் அதை பற்றி வெளிப்படையாக பேசாமல் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இப்போல்லாம் செல்லை திறந்தாவே விட்டுப்படம் எப்படியாவது வந்துடுது. இதை பார்க்கும்போது பொண்ணுங்களுக்கு சலன புத்தி ஏற்படுது. வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரவங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்க அதிகமாக விட்டுப்படங்கள் பார்க்குறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா விட்டுப்படம் பார்க்குறதுக்கு உங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன தவறுன்னு உங்களுக்கும் மைண்ட் செட் ஆயிரும். வெளிநாடுகளில் இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக நடந்துட்டுருக்கு. சில நவீன கணவன்மார்கள் மனைவிக்கு நல்ல படங்களை ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கவும் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது பிட்டு படம்னே தெரியாது. ஜஸ்ட் லவ் படம்னு நினச்சி பார்க்க ஆரம்பித்து போக போக பழகிக்கிறாங்க. இந்த மாதிரி பிட்டு படங்கள் பார்த்துட்டு உறவு வைக்கிறது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஆனால் போக போக கணவன் மனைவி மீது உள்ள ரெஸ்பெக்ட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ப்ராக்டிக்கலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவனோ ஒருத்தன் யாரோடையோ உறவு வைக்கிறத பார்க்குறீங்க. சப்போஸ் நீங்கள் காப்பி அடித்தும் உங்களால் ஒழுங்காக கம்ப்ளீட்டாக பண்ண முடியலன்னா பொண்ணுங்க என்ன நினைப்பாங்க? பிட்டு படங்களில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரியான சீன்ஸை சக்ஸஸ் ஆக்குறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். அது பொண்ணுங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயத்தை கெடுக்கும். 2 பேருக்கும் காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான படங்களை பார்த்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். லைட்டாக சொதப்பினாலும் டென்ஷன் ஆகிற கோஸ்டிங்க நம்ம நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஸோ பார்த்து சூதாரிப்பாக இருந்துக்கோங்க. 2வது விஷயம், இந்த ஆள் இந்த மாதிரியே இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பாரோன்னு பொண்ணுங்களுக்கு டவுட் வரும். இப்போ நிறைய நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு படத்தை காமிச்சிட்டு தன்னோட மனைவி அல்லாதவங்க கிட்ட உறவு வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கணவன் கொஞ்சம் ஏடாகூடமான ஆளாக இருந்தால் ஆரம்பத்திலேயே அதட்டி வைங்க. 2வது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நேரம். நம்ம நார்மலாக உறவு வைக்கிறதுக்கும் பிட்டு படங்களில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2-3 தடவை ஷூட்டிங் எடுத்துகிட்டு அதை ஒரே வீடியோவாக போடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு இயல்பாக பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லாமல் போயிடும். உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் குறைஞ்சு டிப்ரெஷனில் பைத்தியமே பிடிச்சிடும். பெட்ரு நீங்கள் இந்த தவறை முற்றிலுமாக பண்ணிடாதீங்க. பொண்ணுங்களுக்கு புருஷன் நல்லவனா ராமனாக இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்துட்டு முக்கியமான நேரத்தில் ஒரு மதம் பிடிச்ச யானையை போல மாறுங்க. இதைத்தான் மனைவி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர எந்த குறுக்கு புத்தியும் வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.